இதுதான் நான் பட்ட கஷ்டத்துக்கு என்னை கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சிருக்குதா. இதை விட எனக்கு மரியாதை எங்கேயுமே கிடைக்காதுங்க. அந்த ஊருக்குள்ள ஃபஸ்ட்டு திருப்பூர் சுப்பிரமணியன் அந்த தியேட்டருக்குள்ள நுழைஞ்சதுன்னு எனக்கு அப்படியே பார்க்குறேன். இந்த இடம் தானே நடந்திருக்கும், நடக்காத இடம் இல்லை. இன்னைக்கு வந்து அங்கேருந்து இல்லை அங்கேருந்து என்னை நடந்து வந்து நாங்கள் வர்றப்ப சிவப்பு கம்பளை வச்சு என்னை கூட்டிகிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. அத்தனை பேர் நானாக வரல. என்னை எல்லாரும் என்னை கைதட்டி விசிலடிச்சு என்னை எல்லாரும் கூட்டியாந்து மேலே விட்டு போன மாதிரி இருக்குது. நீ நில்றா, உனக்கான மேடைடா, நீ நிற்காம யாருடா நிற்கிற, நீ நில்றா, நாங்கள் இருக்கோம்டான்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி. 93 நினைக்கிறேன், 93 நாங்கள் திருப்பூருக்கு நான் வேலைக்கு வந்து 8வது படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் நல்லா இருக்கணும், அந்த மக்கள் நல்லா இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்றக்காக அப்படியே எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு சொல்லாமல் கொள்ளாமல் நேராக திருப்பூருக்கு வந்துட்டேன். நானும் என் ஃப்ரெண்டு 2-3 செந்தமிழ், முத்தையா, திவாகர் ஒரு 4-5 பேர் வந்தோம். தமிழ்நாடு தேட்டருக்கு ஏற்ற மாதிரி அந்த பல்லட ரோடுன்னு நினைக்கிறேன், பல்லட ரோட்டில் தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி சிறிவும் கியூரிங்னு ஒன்று இருக்குது. அங்கே தான் நான் வேலை செஞ்சேன். அப்போ ஒரு நாளைக்கு 20 ரூபா சம்பளம் எங்களுக்கு. 20 ரூபா 7 நாளுக்கு 140 ரூபா வரும். அதில் ஒரு 70 ரூபா செலவு பண்ணிவிட்டு ஒரு 70 ரூபா ஊருக்கு அனுப்புவேன். சில நேரங்களில் கொஞ்சம் கையை ஃப்ரீயாக விட்டுருவேன், நல்லா சாப்பிட்டு பிடிவேன். அந்த பக்கத்தில் ஒரு பேக்கரி ஒன்று இருக்குது, அது சத்யா பேக்கரின்னு நினைக்கிறேன், ஒன்று இருக்குது. ஆமாம், சத்யா பேக்கரி. வேலை செய்கிற காசை பூரா பிடிங்கி போடுவாங்க. அங்கே ஒரு தேங்காய் பானை கொடுப்பாங்க, பிச்சுருவாங்க, பிச்சுட்டாங்க. இந்த தேங்காய் பானை முக்கோட சைஸில் இருக்கும், 1.25 ரூபா. அப்படியே காசை அப்படியே உள்ளே எண்ணிக்கிட்டே வருவேன். ஒரு தேங்காய் பானை சாப்பிட்டோம்னா ஓகே, ஒரு டீ 1.25 இது 2 கிட்ட வருவேன். வந்தோன்னு சரி வேண்டாம் எதுக்கு அப்படின்னு ஒரு டீயை மட்டும் குடிச்சிட்டு போயிருங்க. டீயை குடிச்சிட்டு அந்த படியில் இறங்க முடியாது. கூட வந்த முத்தி அடுத்து அமைக்கிட்டு இருப்பான் வாயில். அவன் தின்னுக்கிட்டு இருப்பான். டே நீ சாப்பிட்டாடா? இல்லைடா, எப்படி இப்போ சாப்பிடுவோம், அப்புறம் 3 மணிக்கு சாப்பிடுவோம், அப்புறம் நைட்டு வருவோம், ஒரு 3-4 ரூபா போயிரும்டா, வேணாம்டா, அப்புறம் வீட்டுக்கு அனுப்ப இடிக்குவோம், வேணாம்டுவேன். சரி வாடான்னு போயிடுவேன். போக அந்த ஸ்மெல்லு விடாதுங்க. இவன் என்ன பண்ணுவேன், இவன் அங்கேயே திண்டு தொலைச்சிட்டா பரவாயில்ல, அதை திண்டுக்கிட்டே என் கூட வருவேன் கம்பெனி வரைக்கும். இப்போ எனக்கு நான் வேகமாக நடக்க ஆரம்பிச்சிருவேன். எனக்கு அந்த ஸ்மெல் இழுக்க நீ வாங்கினாட்டு விறுவிறுன்னு பின்னாடி போவேன். கம்பெனிக்கிட்ட கால் வைக்கிற போகிறப்ப கடைசியாக குடிச்சிட்டு ஏப்ப விடுவேன். அப்படியே திரும்புவேன். நீ அந்த வந்துடுண்டா, திடுன்னு ஓடியாந்து அந்த டேபிளில் உட்காந்து 2 தேங்காய் பானை வாங்கி போடுறா, பார்த்துக்கலாம்டா. 2 தேங்காய் பானை வாங்கி ஒரு ஃபுல் கட்டிட்டு தான் திருப்பி நான் உள்ளே போவேன். அந்த தேங்காய் பானை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் வேலைகள் இருந்தால் இன்றைக்கி நல்லா இருக்காங்க. எல்லாருமே கஷ்டப்படாமல் யாரும் வந்ததே இல்லை. அந்த சிறுவங்கிங்களை அவ்வளோ வேலை பார்த்துருக்கோம். அந்த முதலாளிகள் பேர் வந்து கோவிந்த் அண்ணன் ஒருத்தர் இருந்தாங்க, செல்வண்ணே, பாலு அண்ணன், மொத்தம் 3 பேர் தான் அந்த முதலாளி. நல்ல மனிதர்கள், நல்லா பார்த்துக்குருவாங்க, எனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டாங்க. அப்படி பார்த்துக்கிட்டாங்க. அப்போ ஒரு கஷ்டப்படுற காலத்தில் என் லைஃப்பு ஃபஸ்ட்டு நான் வேலையை ஆரம்பித்தது திருப்பூர் தான். இன்றைக்கி என் வாழ்க்கையை நான் ஆரம்பித்தது படிக்காட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தது, இப்படி தாண்ட வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு கற்றுக் கொடுத்தது திருப்பூர். இந்த மண்ணு தான் எனக்கு ஒரு போதிய மரமாக நான் நினைக்கிறேன். திருப்பூரில் வந்தால் ஒரு ஊரில் அப்படி தான். பாம்பே போனால் ஹிந்தி கற்றுக்கலாம்னு சொல்லுவாங்க, பெங்காலி போனால் அது ஒன்று கற்றுக்கலாம்னு சொல்லுவாங்க, கர்நாடகா போனால் அது கற்றுக்கலாம்னு சொல்லுவாங்க, கன்னட பாஷை, கேரளா போனால் ஒரு பாஷை கற்றுக்கலாம்னு சொல்லுவாங்க. எல்லா ஸ்டேட்டுக்கும் போனால் கற்றுக்கலாம். ஆனால் ஒரே ஸ்டேட்டில் எல்லா பாஷையும் கற்றுக்கிறதுன்னா திருப்பூர் மட்டும்தான். 10 நாள் இருந்தாங்கன்னா போதும், கொத்தனார்லேருந்து கோடிஸ் வரைக்கும் எல்லா லாங்குவேஜ் பேசுவேன். நான் எவ்வளோ பெரிய கோடிஸ் வரை நீ கொத்தனார் இருந்துட்டு போ எல்லா லாங்குவேஜ் நான் பேசுவேன். எல்லா லாங்குவேஜ் பேசுவாங்க.
சொல்லுவாங்க, திருப்பூர்ல ஒருத்தன் போய் வாழ முடியாதவன் இந்த உலகத்தில் எங்கேயும் வாழ முடியாது. தொழிலாளியாக மட்டும் உயர்ந்த ஊர் அப்படின்னா திருப்பூர் மட்டும் சொல்லலாம். தன்னைத்தானே செதுக்கிட்ட எல்லாரும் வேலை செஞ்சு அதுக்கப்புறம் அவனுக்கு வேலை கொடுத்து, அதுக்கப்புறம் அவன் வேலை கொடுத்து, அவர் மேலே ஒரு ஸ்டேஜ் அவர் ஓனர் ஆகி இப்படி ஒரு லேபல் இன்னைக்கு முதலாளி ஆகி இன்னைக்கு திருப்பூர்ல, ஏன் இந்தியாவில் இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஏற்றுமதி போயிட்டு இருக்கிற ஒரு ஸ்டேட்ல ஒரு மாவட்டம்னா கண்டிப்பாக திருப்பூர் மாவட்டம் தவிர்க்கவே முடியாது. உலகத்தில் எந்த நாட்டில் இருக்க கூட நம்ம துணியை போடுறோம். இங்கே நம்ம பங்காளி கோபால் தச்ச பணியனாக தான் இருக்கும், நம்ம மாப்பிள்ளை சந்திரசேகர் தச்ச பணியனாக இருக்கும். அப்பேற்பட்ட இந்த திருப்பூரில் நான் வேலை செஞ்சு இன்னைக்கு நாங்கள் வந்து நான் போய் சென்னையில் போய் பல வேலைகள் கஷ்டப்பட்டு பல வேலைகள் பார்த்து அப்படி வந்து ஒரு கதை நாயகனை வந்து இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு ப்ரீ ரிலீஸ் நடக்குது பாருங்க. எனக்கு இதை விட வேற எதுவுமே நான் நினைக்கிறேன். இதுதான் நான் பட்ட கஷ்டத்துக்கு என்னை கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சிருக்குதா, இதை விட எனக்கு மரியாதை எங்கேயுமே கிடைக்காதுங்க. அந்த ஊருக்குள்ள ஃபஸ்ட்டு திருப்பூர் சுப்பிரமணியன் அந்த தியேட்டருக்குள்ள நுழைஞ்சதுன்னு எனக்கு அப்படியே பார்க்குறேன். இந்த இடம் தானே நடந்திருக்கும், நடக்காத இடம் இல்லை. இன்னைக்கு வந்து அங்கிருந்து இல்லை, அங்கிருந்து என்னை நடந்து வந்து நாங்கள் வர்றப்ப சிவப்பு கம்பளை வச்சு என்னை கூட்டிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. அத்தனை பேர் நானாக வரல, என்னை எல்லாரும் என்னை கைதட்டி விசிலடிச்சு என்னை எல்லாரும் கூட்டியாந்து மேலே விட்டு போன மாதிரி இருக்குது. நீ நில்றா, உனக்கான மேடைடா, நீ நிற்காம யாருடா நிற்கிறது, நீ நில்றா, நாங்கள் இருக்கோம்டான்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மண்ணும் இந்த மக்களும் என் வாழ்க்கையில் எனக்கு எத்தனை ஊரில் எத்தனை மக்கள் எனக்கு எவ்வளோ எனக்கு உதவியாக இருந்தாங்களோ அதே மாதிரி இந்த மண்ணும் இந்த மக்களும் என் பிள்ளைகள் என் சந்ததி வர வரைக்கும் இந்த தொடர்பு இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த ஆசீர்வாதம் இருக்கும்னு நான் நம்புகிறேன்.